எல்லாருமே ஐபிஓ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு கம்பெனி ஏன் ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்து சடனாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுறாங்க, ஏன் ப்ரொமோட்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க, அண்ட் இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புக் ரன்னிங் லீட் மேனேஜர்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர்ஸை கம்பெனி சைடில் இருந்து அப்பாயிண்ட் பண்ணி நாங்கள் கம்பெனியோடைய ஷேர்ஸை பப்ளிக்காக இஷ்யூ பண்ண போகிறோம், ப்ரொமோட்டர்ஸோடைய ஹோல்டிங்ஸ்லேருந்து இவ்வளோ நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்துருவாங்க. கம்பெனிஸோடைய வேல்யூஷன் பேஸ் பண்ணி எவ்வளோ ஷேர்ஸை நம்ம அதை வந்து அலோகேட் பண்ணுறது, எவ்வளோ ப்ரைஸ் பேண்ட் சூஸ் பண்ணுறது, அலாட்மெண்ட் டேட் என்னது, செபிக்கிட்ட எப்படி போயிட்டு நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கீழே லிஸ்ட் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த லீட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஐஆர்சிடிசி எக்ஸாம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா 3 லீட் மேனேஜர்ஸ் லைக் ஐடிபிஐ கேபிட்டல், எஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எஸ்பிஐ, இந்த 3 பேரும் லீட் மேனேஜர்ஸாக இருந்து இந்த ஐபிஓவை 100% சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அண்ட் இதில் அலன்கித் அசைன்மெண்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க ஒரு ரெஜிஸ்டராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஷேர்ஸ் கரெக்டாக போயிட்டு டிமேட் அக்கௌண்ட்டில் அலாட் ஆகிருச்சா இல்லையா, கிரெடிட் ஆகிருச்சா இல்லையா, அடுத்து ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் மணி வந்து ரீஃபண்ட் ஆகிருச்சா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அலன்கித் அசைன்மெண்ட்ஸ் லிமிடெட் ஒரு ரெஜிஸ்டராக பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையுமே. இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போது ஸ்பெசிஃபிக்காக ஐஆர்சிடிசியோடைய ஸ்டாக்ஸை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர்சிடிசி இப்போ ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலுமே கூட டெக்னிக்கலி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 440 இருந்து 398 rupees வரைக்குமே ஒரு ட்ராப் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வராங்க ஐஆர்சிடிசி அப்படின்னா நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் ஐஆர்சிடிசியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, ஐஆர்சிடிசி லிஸ்ட் ஆனது 320 rupeesக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டே ட்ரேட் ஆன ஓப்பனிங் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்எஸ்சியில் வந்து 626 rupeesக்கு அண்ட் பிஎஸ்சியில் 644 rupees. ஆல்மோஸ்ட் ஐபிஓ அப்ளை பண்ணினவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100% ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது லிஸ்டிங் டே கெயினாக வந்து கிடச்சிருந்தது. இப்போ நம்ம போயிட்டு பாஸ்டோடைய ஹிஸ்ட்ரியை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஐஆர்சிடிசியோடைய ப்ரைஸில் சின்னதாக ஒரு வேரியேஷன் வந்து காட்டுறாங்க. அது என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 626 தானே, ஆனால் இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது 125.20 rupeesக்கு தான் ஓப்பன் ஆன மாதிரி காட்டுறாங்க. இதுக்கான ரீசன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோக்குள்ளே கம்மியான ப்ரைஸில் ஹிஸ்ட்ரி செக் பண்ணும்போது காட்டுறாங்கங்கிறத நாளைக்கு நம்ம இன் டீட்டெயில்டாக Day 4 அனாலிசிஸில் நம்ம பார்க்கலாம்.